ஸோ ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். என் சேனல் பேர் தான் மை கான்செப்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த தம்ப்நெயில் ஒரிஜினல் தான். என்னன்னு சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. இது என்னென்னு, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ 26 மார்ச் போட்டிருந்தேன், நீ 28 மார்ச். ஸோ இன்றைக்கி ஒரு நிறைய புது அப்டேட்ஸ் வந்திருக்கு ஆர்ஆர்பி குரூப் டிவியை பற்றி. ஃபஸ்ட் நான் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ இப்போ போய் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுலேயே உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக ரீகேப் தந்துடுறேன் என்னென்னு. ஸோ என்ன ரீகேப்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நான் ஆர்ஆர்பி குரூப் டி பற்றி பேசியிருந்தேன். ஆர்ஆர்பி குரூப் டி வேகன்சியில் 2019 வரும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் 10th பாஸ் பசங்களை மட்டும் எடுக்க போகிறதில்ல, இனிமேல் 10th பாஸ் ப்ளஸ் அவங்களுக்கு ஐடிஐ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் லெவல் 1 பேமெண்ட்டுக்காக. லெவல் 1 யாரெல்லாம் உள்ளே சேர்றாங்களோ குரூப் டியில். ஆனால் இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வேகன்சி வந்துச்சு 2025. ஸோ அவங்க அப்போ சொன்னது 2019 ஷார்ட் நியூஸில் சொல்லிட்டாங்க, இப்படி எங்களுக்கு இனிமேல் ஃபர்தர் நாங்கள் எடுக்க போகிறதில்ல, இப்படி தான் எடுப்போம். 19 மட்டும் 10th பாஸ் பசங்க அப்ளை பண்ணிக்கலான்னு. ஆனால் இப்போ வந்ததில் அவங்க சொன்னது என்னென்னா, சரி இந்த தடவை நீங்கள் 10th பாஸ் கூட இப்போ அப்ளை பண்ணிக்கலான்னு. ஸோ ஐ திங்க் நம்மளோட அப்ளிகேஷன் ஷார்ட் நோட்ஸ் டிசம்பரில் வந்துச்சு. அதில் அவங்க எலிஜிபிலிட்டி க்ளியராக பண்ணல. ஆனால் அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு ஜனவரி ஃபெப்ரவரியில் நம்ம அப்ளிகேஷன் எடுக்கும்போது ப்ராப்பரான நோட்ஸ் தந்துட்டேன். அதில் 10th பாஸ் பசங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்மளுமே எல்லோரும் நிறைய பேர் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும், மேக்ஸிமம் நீங்கள் 10th குரூப் டிக்கு அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணோம். நானுமே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நான் என்டிபிசிக்கு அப்ளை பண்ணேன், குரூப் டிக்கு அப்ளை பண்ணேன், ரைட். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம அப்ளை பண்ணதெல்லாம் ஓகே, எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை இங்கே வந்துச்சுன்னா, ஐடிஐ பசங்கனால. ஐடிஐ பசங்க என்ன கேஸ் போட்டாங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் போய் ஐடிஐ பசங்க கேஸ் போட்டிருக்காங்க. என்ன கேஸ்னால், நாங்கள்லாம் 2 வருஷம் உட்காந்து ஐடிஐ முடித்தோம். நார்மலி ஐடிஐ கோர்ஸ் 2 வருஷத்துட்டு. ஸோ 2 வருஷம் நாங்கள் ஐடிஐ பண்ணியிருந்தோம். நீங்கள் சொன்ன நோட்டிஃபிகேஷனால் 2019. இனிமேல் நாங்கள் அப்ளிகேஷன் வந்துச்சு நாங்கள் ரெப்புறதுக்கு. ஆனால் நீங்கள் திடீர்னு இப்போ எப்படி சொன்னோடனே, அப்போ நாங்களும் 10th பசங்களும் ஈக்குவல் ஆகிட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன ப்ராஃபிட், நாங்களும் காசு செலவழிச்சிருக்கோமே, அது படிக்கிறதுக்காக வேஸ்ட்டாக பண்ணிட்டோமேனு. இப்போ அந்த இதை வச்சு தான் கோர்ட் கேஸ் நடத்தினேன். டெல்லியில் கேஸ் போட்டாங்க. ஸோ 24 டெல்லி கோர்ட் சொல்லிருந்துச்சு, நீங்கள் உங்கள் ரயில்வேட்ட நீங்கள் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் தரணுமோ அப்ளை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ரயில்வே எல்லாம் சப்மிட் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா டெல்லி ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, நாங்கள் 28ஆம் இங்கே பியூர் ஜட்ஜ்மெண்ட் தருவோம்னு. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ அப்டேட்ஸ். ஸோ 28 மார்ச் இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் உட்காந்த ஜட்ஜஸ் மாறிட்டாங்க, புது ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த புது ஜட்ஜஸ்க்கு இவ்வளோ நல்லா அந்த என்ன ப்ராப்ளம் என்ன இதெல்லாம் தெரியல. நார்மலி அவங்களுக்கு ஜஸ்ட் இப்போ தான் அவங்க கேஸில் உட்காந்ததுனால அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக எதுவுமே கேஸை பார்க்கல. ஆனால் போன ஜட்ஜஸ் எல்லாம் டீட்டெயிலாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஜட்ஜஸை வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ புது ஜட்ஜஸ் டெல்லியில் உட்காந்துருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம கேஸை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட அடுத்த கேஸ் ஹியரிங் நம்மளுக்கு டேட் தந்திருக்காங்க 28 மே. இப்போ 28 மார்ச், அரவுண்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ஹியரிங்கு. ஸோ அதனால சிஏல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க. அதே சமயம் ரயில்வேயும் நம்ம சப்போர்ட் பண்ணி 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசினுச்சு. ஆனால் அப்பையும் ஹைகோர்ட்டோட மேக்ஸிமம் வாய்ஸ் ஐடிஐ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே வரல. ஆல்ரெடி இப்போ என்ன ஆச்சுன்னா, புது ஜட்ஜஸ் வந்தனால அவங்களுக்கு இன்னும் அந்த டீட்டெயில் எதுவுமே ப்ராப்பராக தெரியல. அதனால அவங்க இப்போ ஹியரிங்கை தள்ளி வச்சுட்டாங்க. ஹியரிங் டேட் 28 மேக்கு. ஸோ 28 மேனா அட்லீஸ்ட் 2 மாதம் இருக்குது இன்னும். ஸோ நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டியோட ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாகிருமே. ஏன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் இப்போ ஆரம்பித்து நம்மளுக்கு இப்போ இந்த போஸ்ட்பான் ஆனதுனால அடுத்தது 28ஆம் மே வரும்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குமா இல்லையா அதுவும் சொல்ல முடியாது. அதே சமயம் அங்கே ஃபேவர் ஆகலைன்னா திருப்பி 10th பசங்க கேஸ் போடுவாங்க. அதனால திருப்பி தள்ளி போவோம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு படிக்க டைம் கிடச்சிருக்கு. ஓகேயா. 2வது விஷயம், மேபி வேகன்சிஸ் ஏற்றலாம். ஏன்னா இப்போ போஸ்ட்போன் ஆகி போணுச்சுன்னா வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அங்கே ரயில்வேல யாராவது வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களும் இப்போ வெளியில் போகிறதுனால வேகன்சிஸ் இன்னும் க்ரியேட் ஆகிறதுனால நம்மளுக்கு மேபி வேகன்சிஸ் ஏறலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு 648 இல்லை 648 ஓபிசி தான் பார்த்தேன். அதனால தான் 648 பார்த்தேன். ஸோ எத்தனையோ ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 32,000 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஆனால் 28 மேக்கு அங்கிட்டு போக மேபி வேகன்சிஸ் ஏறலாம். ஆனால் அதே சமயம் நம்மளோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு 28 மேக்கு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன், ஓகே 10th பாஸும் பண்ணலாம்னு.
அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வச்சு குறைஞ்சது அக்டோபர் நவம்பர் தள்ளி போயிட்டுருவாங்க. தள்ளி போட்ட நவம்பர் உள்ள தள்ளி போட்டான்னா அடுத்தது நம்மளுக்கு ஃபிசிக்கல் மார்ச் ஏப்ரல் ஆயிரும். அப்புறமா தான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே நடக்கும், டிவி அதெல்லாம். ஸோ சொல்லப்போனால் இப்போ ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாயிரும். அதான் பிரச்சனையே. இப்போ நானுமே அந்த பிரச்சனை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வேறு வழியும் இல்லை, இது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே சமயம் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ஆல்ரெடி என்டிபிசிஸ்க்கு யாராவது என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா என்டிபிசி எக்ஸாம் டேட் இன்னும் வரல. அதே சமயம் குரூப் டியூட்டு இப்போ போஸ்ட்போன் ஆகிறதுனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கட் ஆஃப் பயங்கரமாக இருக்கிற போகுது. பாருங்கள், கட் ஆஃப் பயங்கரமாக இருக்கிற போகுது. ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி வேறு எதுவும் அப்டேட்டும் இல்லை. ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா நம்மகிட்ட கோர்ட் ஜட்ஜஸ் மாறிட்டாங்க. அதே சமயம் நம்மகிட்ட ஹியரிங் டேட் மாற்றிட்டாங்க. 28 மேக்கு மாற்றிட்டாங்க. 28 மார்ச் 2 மாதம் இருக்குது ஹியரிங்க்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்பயுமே நம்ம ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.